காணாமல் போன மகனை தேடி அலைந்த தாய். பல இடங்களில் தேடியும் மகன் கிடைக்காததால் பதற்றம். மகனை துண்டு துண்டாக வெட்டி உடல் பாகங்களை தீ வைத்து எரித்துவிட்டு கமுக்கமாக இருந்த தந்தை. நடுநடுங்க வைத்த கொடூர கொலை 1 மாதத்திற்கு பிறகு வெளியே வந்தது எப்படி? பெற்ற மகனை வெட்டி கூறு போட்டது மட்டுமில்லாமல் தீ வைத்து எரிக்கும் அளவுக்கு அப்படி என்ன ஆத்திரம்? கொலையாளி போலீசில் கூறியது என்ன? கணவர் வெங்கடேஸ்வரோட இருக்கிற மூத்த மகன் மண்டியா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க தாய் கோட்டேஸ்வரம்மா. ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி, சார்ஜ் இல்லாமல் போயிருக்கும், கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப கூப்பிடுவான்னு கோட்டேஸ்வரம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப நேரமான பிறகும் மகன்கிட்ட இருந்து காலே வரல. திரும்பவும் கால் பண்ணி பார்த்தா அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. இவ்வளவு நேரம் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க மாட்டானேன்னு சந்தேகப்பட்ட கோட்டேஸ்வரம்மா உடனே ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்டையும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்போ மண்டியாவை பார்த்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலாகுது, உங்க கணவரோட 2வது மனைவி பிரமிளாவும் மண்டியாவை காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மகனை காணுங்கிறத கேட்டதும் ஷாக்கான கோட்டேஸ்வரம்மா ஆந்திர மாநிலம் பல்நாடு புட்டலக்கூடம் கிராமத்துல வெங்கடேஸ்வரலு நாயக் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க கோட்டேஸ்வரம்மா வந்ததை பார்த்ததும் ஆத்திரமான வெங்கடேஸ்வரலு எதுக்கு இங்க வந்தன்னு கேட்டு சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கு நான் உங்களை பார்க்க வரல, என் பிள்ளைய காணோம்னு சொன்னாங்க, அதான் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க கோட்டேஸ்வரம்மா. வெங்கடேஸ்வரலுக்கு கோட்டேஸ்வரம்மா முதல் மனைவியா இருந்தாலும் பிரமிளாவும் அவங்களும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருந்திருக்காங்க. பிரமிளா வளர்ப்புல தான் மண்டியா இருந்திருக்கார். மண்டியா எங்க, அவனை காணோங்கிற விஷயத்த எதுக்கு என்கிட்ட சொல்லலன்னு பிரமிளா கிட்ட கோட்டேஸ்வரம்மா கேட்க, மண்டியா காணாம போனதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவனை காணோம்னு சொன்னா நீங்களும் ரொம்ப பதற்றம் ஆகிடுவீங்கன்னு தான் அக்கா சொல்லலன்னு கூறியிருக்காங்க பிரமிளா. போலீஸ்காரங்களும் மண்டியாவை பல இடங்கள்ல தேடி பார்த்தும் எங்க போனாரு அப்படிங்கிறதுக்கான எந்த துப்பும் கிடைக்கல. மண்டியா காணாம போய் கிட்டத்தட்ட 1 மாசம் கடந்துருச்சு. ஆனாலும் மண்டியாவை பத்தின எந்த தகவலும் இல்லை. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மகனை காணுங்கிற பதற்றத்துல இருக்கும்போது வெங்கடேஸ்வரலு மட்டும் எப்பவும் போல சகஜமா இருந்தார். அது கோட்டேஸ்வரம்மாவுக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவர் தான் என் பிள்ளைய ஏதாவது பண்ணிருக்கணும்னு நினைச்சு ஸ்டேஷன்ல போய் வெங்கடேஸ்வரலு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கோட்டேஸ்வரம்மா கொடுத்த புகாரை வச்சு வெங்கடேஸ்வரலுவை தூக்கிட்டு வந்து விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்து திடுக்கிட வச்சிருக்கு. பெத்த மகன் மண்டியாவை கொடூரமா கொலை செஞ்சதோட உடலை துண்டு துண்டா கட் பண்ணி தீ வச்சு எரிச்சிட்டு எலும்புகளை குழி தோண்டி புதைச்சிருக்கான் வெங்கடேஸ்வரலு. எர்ரப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த கோட்டேஸ்வரம்மாவுக்கும் புட்டலக்கூடம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஸ்வரலுக்கும் 20 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள். இதுல மூத்த மகன் தான் மண்டியா. குழந்தைகள் பிறந்ததுல இருந்தே கணவன் மனைவி இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. கோட்டேஸ்வரம்மா 2வதா கர்ப்பமா இருந்தப்ப நீ எப்படி கர்ப்பமான, யாரு காரணம்னு கேட்டு மனைவிய சந்தேகப்பட்டு அடிச்சு துன்புறுத்தி கொடுமைப்படுத்தியிருக்காரு வெங்கடேஸ்வரலு. கணவன் கொடுத்த கொடுமைகளை எல்லாம் தாங்கிட்டு ஒரு வழியா 2வது குழந்தையும் பெத்தெடுத்தாங்க கோட்டேஸ்வரம்மா. பிறந்த குழந்தைய பார்த்ததும் வெங்கடேஸ்வரலு ஆத்திரமாக இருக்கார். அதுக்கு காரணம் குழந்தை வெள்ளையா இருந்ததுதான். குழந்தை தன்ன மாதிரி இல்ல, இந்த குழந்தை வேற யாருக்கோ பிறந்ததுன்னு சொல்லி 3 மாசம் ஆண் குழந்தைய அடிச்சே கொன்னு இருக்கா சந்தேக சைக்கோ வெங்கடேஸ்வரலு. குழந்தை உயிரிழந்த மன உளைச்சல்ல இருந்த கோட்டேஸ்வரம்மா இதுக்கு மேலையும் இவன் கூட வாழ முடியாதுன்னு வெங்கடேஸ்வரலு கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி விட்டு போன 6 மாதங்கள்லேயே பிரமிளாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெங்கடேஸ்வரலுக்கு இப்போ 14 வயசுல ஒரு மகன் இருக்கா. முதல் மனைவிக்கு பிறந்த மூத்த மகன் மண்டியாவை வெங்கடேஸ்வரலு தான் வளர்த்துட்டு வந்திருக்கா. இதுக்கு மத்தியில தந்தை வெங்கடேஸ்வரலு கிட்ட சொத்துல பங்கு கேட்டு இருக்காரு மண்டியா. அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச வெங்கடேஸ்வரலு மகனை சரமரியா அடிச்சிருக்கான்.
அதனால தந்தை மகன் இடையில அடிக்கடி தகராறாகவே இருந்திருக்கு. என்ன தைரியம் என்கிட்ட வந்து சொத்துல பங்கு கேட்பான், இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு மண்டியாவை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்கா. கொட்டகையில தூங்கிட்டு இருந்த மண்டியாவை கத்தியால குத்தி கொன்னு இருக்கா. கொலையை மறைக்கிறதுக்காக மண்டியாவோட உடலை துண்டு துண்டா கட் பண்ணி அது எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சு குழி தோண்டி புதைச்சிருக்கா. வெங்கடேஸ்வரலு மேல ஏற்கனவே 4 கொலை கேஸ் இருக்கு. தன்னோட 3 மாச குழந்தைய கொன்னது, சொத்துக்காக கூட பிறந்த மாற்றுத்திறனாளியான தங்கச்சி, அப்பா, அம்மான்னு எல்லாரையும் துடிக்க துடிக்க கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சிருக்கா. இந்த கொலை கேஸ்ல இருந்து சில மாசத்துக்கு முன்னாடி ஜாமீன்ல வந்த வெங்கடேஸ்வரலு அதே சொத்துக்காகத்தான் மண்டியாவையும் கொலை பண்ணியிருக்கா. மொத்த உண்மையும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. வெங்கடேஸ்வரலு மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. வெங்கடேஸ்வரலுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனப்ப இன்னும் 3 கொலை பண்ண வேண்டியது இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் ஜாமீன்ல வந்து அந்த 3 பேரையும் போட்டு தள்ளுவேன்னு சவால் விட்டிருக்கான் வெங்கடேஸ்வரலு.